ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. நாளை தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அதற்கான லோகோவை வெளியிட்டிருக்கிறது தமிழக அரசு. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கியிருக்கலாம். வணக்கம் ராஜா, செய்தி குறித்து முழுவதும். வணக்கம். தடைகளை தாண்டி 2024-25 ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் வெற்றியை முன்னே முழங்கும் முத்திரை சின்னம் தற்பொழுது தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. அதாவது நாளை தமிழக அரசினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது சட்டப்பேரவையில். அதற்கான முன்னோட்டமாக தற்பொழுது அதற்கான ஒரு லோகோவை முத்திரையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அந்த லோகோக்கான காரணத்தையும் தற்போது அறிக்கை வாயிலாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அதாவது ஆட்சி பொறுப்பேற்று மே 2021 ஆண்டில் கொரோனாவை முறியடித்து, அதாவது அதே போல புயல், மழை இது போன்ற சேதங்களையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு வழங்கிய நிதிகளும் ஒத்துழைப்பு கிடைக்காமல் தடைகள் பல தொடர்கின்ற நிலையிலும் முறையான சிதையாத கட்டுப்பாடான நிர்வாக நடைமுறைகளால் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து தொடர்ந்து முன்னேற்ற திசையில் தமிழ்நாட்டினை எதிர்த்திடும் நோக்கில் தற்போதைய திராவிட மாடல் அரசு எல்லோருக்கும் எல்லாம் என்ற இலக்கினை எளிதில் எய்திடும் வண்ணம் இன்று 4ஆம் ஆண்டில் நிதிநிலை அறிக்கையை பேரவையில் அளிப்பதில் பெருமிதம் கொள்வதாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தமிழக அரசு 2024-25 ஆண்டின் நிதி தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் அதற்கான லோகோவை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தொடர்ந்து வழங்க இணைக்கிறார் எமது தலைமை செய்தியாளர் ராஜா. இணைப்பில் இருக்கீங்க, கூடுதல் விவரம். தமிழக அரசினுடைய பட்ஜெட் நாளை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் உள்ள நிலையில் தற்பொழுது தமிழக அரசு இந்த பட்ஜெட்டிற்கான ஒரு முத்திரையை வெளியிட்டுள்ளது. அதாவது தடைகளை தாண்டி என்ற அந்த தலைப்பில் தற்பொழுது இந்த பட்ஜெட்டிற்கான முத்திரை என்பது வெளியிடப்பட்டுள்ளது. இது ஒரு புதிய முறையாகும். ஏனென்றால் இந்த நாளை தாக்கல் செய்யப்படக்கூடிய பட்ஜெட் என்பது 4வது ஆண்டு பட்ஜெட் ஆகும். இந்த எதற்காக இந்த லோகோ அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்பதற்கான ஒரு அறிக்கையும் தமிழ் ஆட்சி பொறுப்பேற்ற 2021 ஆண்டில் ஆட்சி படைத்த கொரோனாவை முறியடித்து காலமல்லா காலத்தே புயலும் மழையும் கடும் சேதங்களை விளைவித்த நிலையிலும் மக்களின் துயர் நீக்கி நமது மாநிலத்திற்கு இயல்பாக வர வேண்டிய நிதிகளும் உதவிகளும் ஒத்துழைப்பும் கிடைக்காமல் தடைகள் பல தொடர்கின்ற நிலையிலும் கட்டுப்பாடான நிர்வாக நடைமுறைகளால் தடைகளை எல்லாம் தொடர்ந்து முன்னேற்றத்தில் தமிழ்நாட்டினை செலுத்திடும் நோக்கில் இந்த திராவிட மாடல் அரசு எல்லாருக்கும் எல்லாம் என்ற இலக்கினை எளிதில் எய்திடும் வண்ணம் இன்று 4ஆம் ஆண்டில் நிதிநிலை அறிக்கையை பேரவையில் அளிப்பதற்கு பெருமிதம் கொள்வதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக அரசின் 2024-25 ஆண்டு நிதிநிலை அறிக்கை தடைகளை தாண்டி என்னும் தலைப்பில் பேரவையில் பெருமிதத்துடன் அளிக்கப்படுவதை குறிக்கும் சின்னமாக நிதிநிலை அறிக்கையின் முத்திரை சின்னம் அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக யானை வரும் பின்னே மணி பழமொழி இருப்ப வரும் ஆண்டின் நிதிநிலையின் வெற்றியை முன்னே முழங்கிடும் முத்து சின்னமாக இந்த தடைகளை தாண்டி என்ற அந்த சின்னம் விளங்கிடும் என்றும் தமிழக அரசு தற்பொழுது அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. அதாவது பட்ஜெட்டிற்காக ஒரு சின்னம் வடிவமைக்கப்பட்டு வெளியிடப்படுவது இது ஒரு முதல் முறையாகும். 4வது ஆண்டில் தங்களுடைய வெற்றி குறிக்கும் விதமாக தான் இந்த சின்னம் வெளியிடப்படுவதாக தமிழக அரசு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜா.
ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேகா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.